தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு விழாவினில் மின்னல் தாக்கி காவலர் உட்பட 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் உள்ள விண்ணேற்றிப்பாறை மலையுச்சி உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரை முழுநிலவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கண்ணகி கோவிலுக்கு திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் சாலையில் வந்த பக்தர்கள் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதில் அங்கு பாதுகாப்பு பணியிருந்த கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் அன்சார், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தனலட்சுமி, லோகமணி, காளியம்மாள், கேரளாவை சேர்ந்த கிரீஸ் அஸ்பதி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். നമ്പർ എവിടെ കിട്ടും? അല്ല അതവര് ഡിപ്പാർട്ട്മെന്റ് വിളിച്ചു. தேனி மாவட்டம் கூடலூர் அருகே கண்ணகி கோவில் சித்திரை முழுநிலவு விழாவினில் மின்னல் தாக்கி காவலர் உட்பட 10க்கும் மேற்பட்ட பக்தர்கள் படுகாயமடைந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் உள்ள விண்ணேற்றிப்பாறை மலையுச்சி உள்ள மங்களதேவி கண்ணகி கோவிலில் சித்ரா பௌர்ணமி தினத்தன்று சித்திரை முழுநிலவு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. கண்ணகி கோவிலுக்கு திரளான பக்தர்கள் பாத யாத்திரையாக சென்று சாமி தரிசனம் செய்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்த நிலையில் சாலையில் வந்த பக்தர்கள் மீது மின்னல் தாக்கியுள்ளது. இதில் அங்கு பாதுகாப்பு பணியிருந்த கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் அன்சார், தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தனலட்சுமி, லோகமணி, காளியம்மாள், கேரளாவை சேர்ந்த கிரீஸ் அஸ்பதி உட்பட 10க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். നമ്പർ എവിടെ കിട്ടും? അല്ല അതവര് ഡിപ്പാർട്ട്മെന്റ് വിളിച്ചു.